வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரே ஸ்டூடெண்ட்ஸு பேசிக் சர்க்கிளை முடிச்சுட்டு ரிவிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் இருப்பாங்க, சார் நான் படித்து முடிச்சுட்டு வரேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ அவங்களால எக்ஸாம்ஸை கிராக் பண்ணக்கூடிய அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் எவ்வளோ எண்ணிக்கையில் டெஸ்ட்டு போடுறீங்களோ, எவ்வளோ டைமு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்கள் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வராண்டா ரேஸில் பேசிக் சர்க்கிளை முடிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நுழைய போகிறோம். இந்த ரிவிஷன் தான் நம்ம என்ன நேமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா யுக்தி அப்படிங்கிற அந்த நேமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி யுக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நேம் தான், யுக்தி 2.20. யாருக்கான இந்த சர்க்கிள் அப்படின்னா ஆல்ரெடி பேசிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிச்சிருக்கீங்களா, சூப்பர் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசிக் சர்க்கிள் முடிச்சிருக்கீங்களா, எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆக போது. யுக்தியோட 2.0 அடுத்த 4-5 மாதங்கள் பேசிக் சர்க்கிளை முடிச்ச ரேஸ் மாணவர்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களோட லைஃபோட ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த ஷெட்யூலில் இந்த சர்க்கிளில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் வராண்டா ரேஸோட எந்த பிரான்ச் மாணவராக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் ஆன்லைனுக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு புது ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த பிளானரில் என்ன சார் இருக்க போகுது, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பேசிக் சர்க்கிளை முடிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டோட பேசிக் லைனை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எழுதக்கூடிய டெஸ்ட்டு ஒன்லைனராக இருந்திருக்கும், பேசிக் லெவல் டெஸ்ட்டாக இருந்திருக்கும், வீக்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, ரிவிஷன் எழுதியிருப்பீங்க. இப்போ இந்த ரியல் டைமு காம்படிஷனுக்குள்ளே நுழைய போகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படிங்கிறதான் எக்ஸாம்ஸோட பாயிண்டில் போய் முடிக்க போகுது. சரி, இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? அப்போ இந்த பிபிடியில் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் இருக்குது, சூப்பர் பேட்ச் இருக்குது, மார்க் டெஸ்ட்டு 3-in-1 அப்படின்னு சொல்கிறோம். சரி, எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வரக்கூடிய 5ஆம் தேதி இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சார் நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் படிக்கிறேன், இல்லை நான் 2019 பேட்ச்சு 2020 பேட்ச்சு, தாராளமாக வாங்க. ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் நீங்கள் இருந்தாவே போதும், இந்த பேட்சில் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். இல்லை சார் நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அட்டன் பண்ணேன், சூப்பர் பேட்ச் நான் போய் படிக்கிறேன், மறுபடியும் நான் பண்ணலாமா அப்படின்னா ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க, நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க, ப்ரோ பிளேயராக மாறிட்டீங்க. நீங்கள் சூப்பர் பேட்சுக்கு போய் உங்களோட ரிவிஷன் பார்ட் 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் 2 தடவை நம்ம ரிவிஷன் பண்ணுவோம், சூப்பர் பேட்சில் 2 தடவை ரிவிஷன் பண்ணுவோம். மார்க் டெஸ்ட்டு, யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, இது எல்லாமே கடைசியாக 5 ரிவிஷனுக்கு பிறகு தான் உங்களை எக்ஸாம் காலுக்குள்ளே நாங்கள் அனுப்ப போகிறோம். சரியா? இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, தமிழ் புது புக்கு பழைய புக்கோட ஒன்லைனர் கொடுக்க போகிறோம். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 6300 வரிகள் இருக்குது. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் ஸ்கூல் புக்கோட ஒன்லைனர். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்த பிளானரில் 145 டெஸ்ட் எழுத போகிறீங்க. எவ்வளோ டெஸ்ட்டு? 145 டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ வேறு என்ன சார், ஒவ்வொரு டாப்பிக்குமே பிரத்யேகமாக ஒன்லைனர் அடங்கிய ஒரு மெட்டீரியல் உங்கள் ஸ்கூல் புக்கை கன்வெர்ட் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம். எப்படி இருக்கும்? புது புக்கு பழைய புக்கு சேர்ந்து தான் நமக்கு வரப்போகுது. புது புக்கில் அந்த டேட்டா இருக்கும், பழைய புக்லேயும் அந்த டேட்டா இருக்கும், ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டு எப்படி வைக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு தமிழ் 6ஆவது 7ஆவது 8ஆவதுன்னு ஸ்டாண்டர்ட் வைஸ் வைப்போம். மேக்ஸு சிம்பிளிஃபிகேஷன் 2 டைம் அண்ட் ஒர்க்கு அப்படின்னு டாபிக் வைஸ் வைக்க போகிறோம். ஜிஎஸ்ஸு இந்துஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸு, டெல்லி சுல்தான், மொகல்ஸு அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்? டாபிக் வைஸ் வைக்க போகிறோம் முதல் ரவுண்டில். சூப்பர் பேட்ச் வரும்போது எல்லாமே ஸ்கூல் புக் வைஸு ஸ்டாண்டர்ட் வைஸ் வைக்க போகிறோம். மார்க் டெஸ்ட்டோ ரிவிஷனோ வரும்போது சில கேள்விகள் வெளியிலேருந்து நம்ம எடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸு கடந்த 1 இயரில் என்ன கரண்ட் அஃபேர்ஸு உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு தேவையோ அது நம்ம நடத்த போகிறோம். இந்த டெஸ்ட்டு எல்லாமே ஆஃப்லைனில் மட்டும்தான் நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக ஓஎம்ஆர் பேஸ் பண்ண டெஸ்ட்டாக மட்டும்தான் நடக்க போகுது. சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சோடனே என்ன கொஸ்டின், என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷனும் உங்கள் டெஸ்ட்டோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த டெஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
ஏறக்குறைய இந்த பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஒரு 42 நாள், சரியா? அது முடிஞ்ச உடனே சூப்பர் பேட்ச் ஒரு 28 நாள், அது முடிஞ்ச உடனே ஃபுல் மார்க் டெஸ்ட் ஒரு 10 நாள். ஏறக்குறைய நம்ம எழுதக்கூடியது 15,000 கேள்விகள் நம்ம எழுத போகிறோம் ஜனவரியில் ஆரம்பிச்சு. அதில் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் 6,875 கொஸ்டினில் நம்ம எழுதுவோம். இது எப்படி பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, தமிழில் மட்டும் 2,100 கேள்வி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில், மேக்ஸில் 1,575 கேள்வி, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 375 கேள்வி, இந்தியன் பாலிட்டியில் 375 கேள்வி, ஐஎன்எம்மில் 300 கொஸ்டின், சயின்ஸில் 750. இந்த 750ஐயே நீங்கள் ஆன்சருக்கு ஒழுங்காக பார்த்தா கூட சயின்ஸில் வரக்கூடிய கேள்விகளில் 80% உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஜாகிரபியில் 525 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமியில் 225 கொஸ்டின், யூனிட் 8ல் 375 கொஸ்டின், யூனிட் 9ல் கிட்டத்தட்ட 225 கொஸ்டின், ஏறக்குறைய 6,825 கேள்விகள் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸில் எழுதலாம். இது யாரெல்லாம் சார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்? ரே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய யார் வேணுமாலும் அட்டன் பண்ணலாம். இதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பிரான்ச்சில் உங்கள் டிஎல் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டிஎல்கிட்ட சொல்லி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இதில் என்ன நடக்கும்? எக்ஸாம்பிளுக்கு செஷன் 1 6வதோட ஃபஸ்ட்டு டேர்ம் படிப்போம். காலையில் 100 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுவோம். மத்தியானம் இந்திஸ் வேலி குப்தாஸ் படிப்போம், 75 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுவோம். இப்படி தான் நமக்கு தொடர்ச்சியாக டெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். சரியா? தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். ஏறக்குறைய நம்ம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம்? ஒட்டு மொத்தமாக அப் டு குரூப் 4 வரைக்கும் கிட்டத்தட்ட 15,000 கேள்விகள் குரூப் 4 வரைக்கும் சால்வ் பண்ண போகிறோம். ரெடி ஆகிடுங்க, இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க, வீட்டில் சொல்லிட்டு வந்துடுங்க. வரக்கூடிய குரூப் 4 நமக்கானது. நான் 5 மாதம் கழிச்சு தாம்மா வீட்டுக்கு வருவேன், குரூப் 4 வேலை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், குரூப் 2 பிலிமினரி கிளியர் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அடுத்த 5 மாதம் நமக்கானது. நிறையா புது புது வேக்கன்சிஸ் உள்ள ஆட் ஆகிருக்கு. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள். ஸோ நான் ரேஸாக இருக்கீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். தென் டெய்லியும் 6 மணிக்கு 7 மணிக்கு ஃப்ரீ லைவ் செஷன் வருது, அதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். வெற்றி நமக்கானது. தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருப்போம். நன்றி.